அஜித் குமார் அவர்களுடைய குட் பேட் அக்லி படம் ஏப்ரல் 10ஆம் தேதி வெளியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்ப இந்த படத்தோட ஓடிடி ரிலீஸ் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. படம் ரிலீஸ் ஆகி 1 மாசத்துக்குள்ளாரே இந்த படத்த ஓடிடில ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்ப வர எந்த படங்களுமே 1 மாசம் தாண்டி ஓடுறதில்ல. 1 வாரம், 2 வாரம் தான் ஓடுது. அதிகபட்சம் 20 நாள் ஹவுஸ்ஃபுல்லா ஓடுனாலே ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. காரணம் எல்லாருமே நெட்ல டவுன்லோட் பண்ணி பார்க்குறாங்க. இல்லைன்னா ஓடிடில வந்த பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் தியேட்டருக்கு போறதில்ல. அதனால நம்மளே சீக்கிரமா ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஜித்குமார் அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு, அதாவது மே 1ஆம் தேதி இந்த படத்த ஓடிடில நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. சீக்கிரமா ஓடிடில ரிலீஸ் பண்ணாலும், இந்த படத்தோட கலெக்ஷனுக்கு எந்த பாதிப்பும் வர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா, புஷ்பா படம் 2000 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருந்தாலும், அந்த படமே 2 வாரத்துக்கு மேலலாம் ஹவுஸ்ஃபுல்லா தியேட்டர்ல ஓடல. அதனால இந்த படமும் நிச்சயமா ஒரு மிகப்பெரிய வசூல் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு.